நம்ம நண்பர் வந்து இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி, அதனால வந்து ஒரு பிள்ளையார் கீழே கிடக்கிற பிள்ளையார் எடுத்துகிட்டு வந்து சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒரு பிள்ளையாரை பார்த்துட்டாரு, எடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த பிள்ளையாரை துடைக்கிறாப்புல, துடைச்சி எடுத்து போய் இன்னைக்கு சாமி கும்பிட போகிறோம். பிள்ளையார் எடுத்துகிட்டு போகிறாப்புல, குப்பைக்கு கொண்டு வராப்புல பிள்ளையாரை. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் வந்துட்டு குப்பைக்கு போகிறாப்புல. குப்பை பிள்ளையாரோக்கு ஏதோ டப்பா எடுத்துட்டாப்புல. நல்ல ஐடியாவாக இருக்கே. பிள்ளையாரை இப்படியும் ரெடி பண்ணலாமா? வெரி குட், சூப்பர். அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாருன்னு பார்ப்போம். என்ன மறுபடியும் வெளியில் போகிறாரு. பொரிய கடலை சுண்டக்கடலை தான் வாங்க போகிறாருன்னு நினைக்கிறேன். திரும்ப வாங்கி போயிட்டாரு. என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல, பார்ப்போம். என்ன சார் பண்ணுறீங்க நீங்கள்? பிள்ளையாருக்கு பூ பறிக்கிறேன். பிள்ளையாருக்கு பூவா? வெள்ளை பூ போட போறிய. வெரி குட், பாருங்க. இப்போ பூவை பறிச்சுட்டு இருக்காரு. ஆமாம், பூவை பறித்து என்ன மாலை எப்போ கட்டி எப்போ போடுறது சாமி போடுறதுலையும்? பொரியலில் கொண்டக்கடலை அதெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? வாங்கிட்டு வந்தாச்சா? அப்போ கண்டிப்பாக நமக்கு வந்து இன்றைக்கி பொரியல்லையும் சுண்டக்கடலையும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்பாங்க. அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியல. அப்படியே பூவை பூ பறிச்சாச்சு. கிளம்பிட்டாரு. திடீர் பிள்ளையாரா உருவாக்குறாரு சாமி. என்ன பண்ணுறாரு? ஆமாம், மறுபடியும் குப்பை பகுதியை நோக்கி போகிறாரு. அங்கே போய் என்ன பண்ண போகிறாரு? காட்டுக்குள்ளே போகிறாப்புல. வேப்பங்குலை பறிக்கிறாரு. வேப்பங்குலை பிள்ளையாரா? வேப்பங்குலையை தும்பாரோ பிள்ளையாரு? ஆமாம் ஆமல, சரி தின்னுட்டு போகிறார். அதனால இந்த பிள்ளை பறிச்சுக்கிருக்காரு. வேப்பங்குலையை பறிக்கிறாப்புல. ஆமாம், போதும் வா, பறிச்சா பறிச்சுக்கிட்டே இருப்பேன். அதை வச்சுக்கிட்டு அப்படியே எங்கிட்டு போய் இது பறி அருகம்புல் பறிக்கிறாப்புல. அருகம்புல்லும் பறிச்சிட்டாப்புல. அப்படி போகிறாப்புல. வேப்பங்கொலை போட்டு பிள்ளையாரை ரெடி பண்ணுறாரு. ரைட், ஓகே, சூப்பர். என்ன பிள்ளையாரா இருக்காரு? பிள்ளையார் சாமி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறாப்புல. சாமி வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த வெள்ளையை ஃபுல்லாக மறைக்கிறீங்களாகும். வெரி குட், மறைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறாரு இல்லை, பார்ப்போம். ஆமாம், அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து பூ போடுறாப்புல. சுற்றி வர பூ போடுறாப்புல. திடீர் பிள்ளையாரின் விஸ்வரூபம் மாதிரி அழகா இருக்கான பிள்ளையார். யாராவது வந்துட்டாரு. ரைட்டு, ஓகே, பூ போட்டிருக்காப்புல. ஆமாம், அருகம்புல்லும் வச்சுட்டாப்புல. அதுக்கப்புறம் என்ன தெரியல, வச்சுட்டு இருக்காப்புல. வரட்டும் பார்ப்பான்னு. மறுபடியும் நம்ம ஆள் ஓடுறாப்புல வெளியில். எங்கே ஓடுறான்னு தெரியல, எதை பிடுங்க போடுற. மறுபடியும் எதை பறிச்சுட்டு இருக்காப்புல. கலர்ஃபுல் பூவா அது? பூ வந்து பல விதமாக வைக்கிறீங்க நீங்கள் வந்து சாமிக்கு. வெரி குட். பிள்ளையாருடைய ஸ்டோரிலாம் ஒரு பெரிய ஸ்டோரிங்க, உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஆமாம், பயங்கர பேக்ரவுண்டு. ஆமாம், பின்னால் அதுக்கான ஸ்டோரி நிறையா இருக்குது. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. என்ன இப்படி தொடர்ந்து போயிட்டே இருக்கிறாரு. சரி, போயிட்டு வரட்டும். போயிட்டே இருக்கிறாப்புல. ஆமாம், பிள்ளை யார் அப்படின்னு கேட்டது மாதிரி பிள்ளையார் எவ்வளோ பெரிய ஃபேமஸ்ஸு, ஆனால் அவரையே போய் பிள்ளை யார் அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு பேர் வச்சுருக்கிறாங்க. என்ன கொட்டாலை செடியில் போய் என்ன பண்ணுறாரு நம்ம நண்பர்? இங்கே வந்து பூ பறிக்கிறார். துளசி பறிக்கிறார். சாரி, துளசியும் பறிக்கிறார். துளசி வந்து பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அது படப்பா கண்டிப்பாக. இதுதான் துளசி பறிக்கிறாரு. துளசி செடிக்கே வந்துட்டாருப்பா. நல்ல ஸ்பெஷலாக கிளம்பியிருக்காப்புல நம்ம நண்பர். ஆமாம், கடலையெல்லாம் வெந்துருச்சா? வெந்துக்கிட்டே இருக்கான். அப்போ இறக்கியே வச்சாச்சா? நம்புற மாதிரி தெரியலை. இருந்தாலும் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நீங்கள் பறிக்கிற துளசி செடியை பார்த்தீங்கன்னா பிள்ளையார் மூச்சு முடி சாக போகிறாரு. இவ்வளோ பிள்ளையாருக்கு இவ்வளவு செடியை கொண்டு போட்டீங்கன்னா அந்த பிள்ளையார் எங்கிட்ட வெளியில் தெரிய போகிறாரு. பரவாயில்ல, பறிச்சிட்டாப்புல. கிளம்பிருச்சியா?
ஆமாம் பிள்ளையாரு கிளம்பிச்சு. நல்லா நடக்கிறாப்புல. ஆமாம். வேகமாக போயிட்டு கொண்டக்கல்லை நம்மளை விட்டு திங்காமல் தான். இப்போ மறுபடியும் பிள்ளையாருக்கு வந்து அந்த கலர் பூலாம் போடுறாப்புல. கலர்ஃபுல் பூ போடுறாப்புல. ஆமாம். அழகா இருக்காரியா. ஓ பிள்ளையாருக்கு ஊதுவத்தி பற்ற வைக்க போகிறாப்புல. ஊதுவத்தி பற்ற வைக்கிறாரு. ஊதுவத்தி பிள்ளையார். ஏய் ஹாப்பி பர்த்டே மாதிரி பிள்ளையாருக்கு வந்துட்டு ஊதுவத்திக்கு தைக்கிறாப்புல. ஊதுபத்தி ஏற்றுதல் பிள்ளையாருக்கு இப்போ தான் ஒன்று இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. காற்றுல அமர்ந்து போகுது. ஏதோ முயற்சிக்கு பிறகு பத்த ஸ்டார் 2 மெழுகுவர்த்தி ஏற்றிட்டார். சாரி ஊதுவத்தி ஏற்றிட்டாரு. 3வது ஊதுவத்தி ஏற்றி கொண்டிருக்கிறார். ஆமாம். அடாடா பிரகாசமாக இருக்கிறாரு பிள்ளையார். வா அழகா இருக்கிறார் பிள்ளையார். ரொம்ப சந்தோஷமா இருக்கிறார் பிள்ளையார். டான்ஸ் ஆடுறார். ஆமாம் கொண்டக்கடலை வேக வைக்கிறதுக்கு வந்துட்டாருப்பா. குண்டல்கடலை அதிகமாக இருக்குதே. அன்னைக்கு சுண்டல் நல்லா சாப்பிட்லாம், நிறையா இருக்குது. ஆனால் இன்னும் அடுப்பு ஆன் பண்ணாமல் இருக்கிறாரு. ரைட் ஆன் பண்ணிட்டாரு. குதியல் ஆரம்பித்து விட்டது. சுண்டக்கடலை கொண்டக்கடலை. சுண்டக்கடலையும் வச்சாச்சு, பொரிகடலையும் வச்சாச்சு. இப்போ வந்து அடுத்து வந்து சாமி கும்பிட போகிறாரு. நாலு ரைட் நம்மால் சாமி கும்பிட்டுக்கு இருக்கிறாரு. ஓகே அப்போ நீ சுண்டக்கடலை கண்டிப்பாக தருவாங்க. நம்ம வாங்கி சாப்பிட்ருவோம் சரியா. நீ எடுத்து சாப்பிடு. சுண்டக்காய் எடுத்து அவர் சாப்பிட்டாரு. அப்புறம் நமக்கு தருவார். தராடியும் பரவாயில்ல, அவரே சாப்பிட்டார். ஓகே தேங்க்யூ. இத்தோட நம்மளுடைய அது என்னது விநாயகர் சதுர்த்தி ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு. அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ப்ரோக்ராமில் நம்ம கண்டிப்பாக சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.